ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி பார்டர் இருக்கிற ஸ்லீவ் டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் போடும் போது இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு லைன் போட்டு சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆரி ஒர்க் வந்து ஒரு ப்ளவுஸில் போடும் போது இந்த மாதிரி 2 லைன் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டாலும் சரி, சரி த்ரெட்டில் போட்டாலும் சரி, எதுலனாலும் செயின் போட்டு ஆரம்பிங்க. பாருங்கள், இது வந்து பேக் சைடு நெக்கு. நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலைன்னா பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீனி பாசி கொடுத்துட்டு அப்புறம் நம்பர் 4 சைஸ் பீடு ஒரு லைனு, அப்புறம் திரும்ப சீனி பாசி கொடுத்துட்டு இப்போ பீட் லோடிங் பண்ணியிருக்கேன். இப்போ பீட் லோடிங் வந்து போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கொடி டிசைன் மாதிரி இருக்குல்ல, அது வந்து மறைச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு நான் 3 லைன் பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 3 லைன் மட்டும் நான் போட்டுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் டிசைன் வந்து பார்டர் இல்லாத இருந்தால் ப்ளைனாக இருந்தது அப்படின்னா நம்ம பேக் சைட் நெக்கில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே வந்து ஸ்லீவ் டிசைன்லேயும் நம்ம போடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல கொடி டிசைன் இருக்கிறதுனால அந்த 3 லைன் தான் எனக்கு வந்து போட முடியும். அதனால் இந்த பார்டரில் இருக்கிற டிசைனே வந்து நான் ஹைலைட் பண்ணி ஒர்க் போட போகிறேன். எப்பயும் நம்ம பார்டர் டிசைன் ஒர்க் பண்ணும் போது பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை சென்டர் பண்ணி பிரிச்சுக்கணும். ஒரு சில இடத்துல வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும் போது ஃப்ளவர் வந்து ஒரு சைடாக போயிடும். இப்போ இந்த ஸ்லீவில் பாருங்கள், சென்டராக வந்து எனக்கு மார்க் பண்ணும் போது ஃப்ளவர் வரல. அதனால் நான் 2 ஃப்ளவரை வந்து சென்டர் பண்ணி போட போகிறேன். இந்த 2 ஃப்ளவருக்கு மட்டும் நான் ஒர்க் போட போகிறேன். நீங்கள் எப்பயும் இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் ஒர்க் பண்ணும் போது இதை முக்கியமாக நீங்கள் கவனித்து போடுங்க. நான் வந்து காப்பர் கலர் சரி வந்து மெலிசாக இருக்கும், அதனால் 2 கவுண்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் நம்பர் 13 நீடியில் வந்து 2 கவுண்ட்டாக எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒர்க் போடும் போது இன்னொன்று முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேமில் ஸ்லீவ் டிசைன் போடும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ணி தான் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் போடும் போது பாருங்கள், ஃப்ரேமில் வந்து நம்ம வேறு துணி ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஆட் பண்ணும்போது நம்ம ஃப்ரேம் வந்து நல்லா டைட் வைக்கணும். நல்லா வந்து சுருக்கம் இல்லாத ஃப்ரேமை வந்து இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டு போடும் போது நம்மளுக்கு வந்து அந்த சுருக்கம்லாம் வராது. பாருங்கள், இப்போ 2 லைன் வந்து சரியில் போட்டுட்டேன். அடுத்தது வந்து ஒரு லைன் சீனி பாசி கொடுத்துருக்கேன். நீங்கள் சீனி பாசி கொடுக்கும்போது 2 பீடாக வந்து கொடுங்க. அடுத்தது வந்து நம்பர் 4 சைஸ் பீடு வந்து கொடுக்குறேன். நம்பர் 4 சைஸு அப்புறம் 3 சைஸ் இந்த மாதிரி வந்து இந்த பீட்லாம் கொடுக்கும்போது எப்பயும் ஒரு பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணால் தான் அந்த பீட்லாம் வந்து தூக்காத இருக்கும் மேலே. இப்போ நம்பர் 4 சைஸ் பீடு கொடுத்த வாட்டியும் அடுத்தது நான் ஒரு லைன் சீனி பாசி கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு ஒர்க் பண்ணுவோம். இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து அவுட்லைன் நான் சீனி பாசி கொடுக்குறேன். பாருங்கள், அந்த லைன் தெரியுது இல்லையா, அந்த லைன் மேலேயே கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்டரில் இருக்கிற டிசைனை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து மாறாத நீங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த ஃப்ளவர் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பார்டர் டிசைன் ஒர்க் பண்ணும்போது இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் த்ரெட் ஒர்க் கொடுக்கறதா இருந்தால் ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த என்ன டிசைன் இருக்கோ அந்த பார்டரில் அந்த டிசைனில் வந்து சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளார த்ரெட் ஒர்க்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து மாறாது. ஏன்னா நம்ம இந்த ஃப்ளவர் டிசைனில் ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ்லாம் வந்து மெலிசாக தானே இருக்குது, அது வந்து மறைஞ்சிரும். அந்த த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நம்ம அடுத்தது அவுட்லைன் போடும் போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு சரியாக தெரியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஷேப்லேயே இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளார த்ரெட் ஒர்க் கொடுங்க. இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஷார்ப் எட்ஜ்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் தொடர்ந்து என் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸும் வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோலையும். பாருங்கள், இந்த மாதிரி எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நான் அந்த கீழே ஒரு 4 பெட்டல்ஸ்க்கு மட்டும் நான் இந்த லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் லீஃப் ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லீஃப் ஃபில் பண்ணிக்கிறேன். மற்றதுக்கெலாம் வந்து ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணுவோம் இல்லையா, லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது ஃபுல்லாக வந்து செயின் ஃபில்லிங்கும் போடலாம்.
அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டு ஃபில் பண்ணலாம். நான் லீஃப் ஃபில்லிங்க்கு வந்து நிறைய டைப்ஸில் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு லீஃபை வந்து எப்படி நல்லா கரெக்டான ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கேன். அதுலேயும் வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த லீஃப் வந்து நம்ம வி ஷேப்பில் லோட் பண்ணும்போது ஒரு சைடு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சைடு மட்டும் 2-3 ஸ்டிச் போடுற மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம 2 பக்கம் கொண்டு வராது, இந்த மாதிரி ஒன் சைடாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். நம்ம எப்பயும் லீஃப் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மாதிரி பாதியிலேருந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப மேலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வி ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா வராது. இந்த வி ஷேப் இப்போ போடுறோம் இல்லையா பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப் வந்து நல்லா வந்தால் தான் நம்மளுக்கு அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா வரும். இல்லைன்னா நம்மளுக்கு கடைசி வந்து முடிக்கும் போது அந்த வி வந்து ஒரே லைனில் வர மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம எப்பயும் லீஃப் ஃபில்லிங் பண்ணும் போது அந்த வி ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வரணும். ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி முடிக்கும் போதும் அந்த வி ஷேப்பில் கரெக்டாக முடிக்கணும். இப்போ முடிச்சாச்சு, எண்ட் நாட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பெட்டலுக்கு வந்து நான் ஸ்லாண்டிங்காக லோடிங் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணிட்டு வரணும், கேப் இல்லாத. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. கீழே உள்ள 4 பெட்டல்ஸ்க்கு மட்டும் நான் அந்த லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் போட்டிருக்கேன். மீதியெல்லாம் வந்து ஸ்லாண்டிங்காக லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த அரும்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து நான் ஸ்டோன் வைக்கிறேன். இந்த அரும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. நான் வந்து ஸ்டோன்லாம் இந்த மாதிரி வந்து ஒரே டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி வைக்கிறேன். பாருங்கள், நம்ம மேலே வந்து சீனி பாசி கொடுக்கும் போது அந்த க்ரீன் கலரில் அடியில் அந்த டிசைன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மறைச்சிட்ற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். நம்ம ஸ்டோன் வைக்கும் போதும் பாருங்கள், ஒட்டும் போதுமே கரெக்டாக அந்த ஒரு லைன் வந்து சீனி பாசி நம்மளுக்கு அந்த போடுற மாதிரி கேப் விட்டு நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒட்டும் போதே அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கணும். இது வந்து நான் சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், இன்னும் ஒட்டலை. இப்போ பாருங்கள், இந்த திலகம் ஷேப் பீட்லாம் வந்து நல்லா ஒட்டிட்டேன். நல்லா காஞ்ச வாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் போட ஆரம்பிங்க. இப்போ இந்த கொடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கெலாம் வந்து நான் நம்ம 3 சைஸ் பீட் வந்து வைக்கிறேன். நீங்கள் 3 சைஸ் பீட் வைக்கும் போது ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த கொடி டிசைனுக்கெலாம் பீட் ஒர்க் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, அதுக்கும் வந்து நான் சீனி பாசி கொடுத்துட்டேன். அது பாருங்கள், சுத்தமாக கேப் இல்லாத நம்ம கொடுக்கணும். அடுத்தது அவுட்லைன் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டில் கொடுக்கும்போது அந்த அடியில் உள்ள டிசைன் வந்து நம்மளுக்கு தெரியாது. சுத்தமாக நம்ம மேலே போட்டிருக்க டிசைன் மட்டும்தான் தெரியும். பாருங்கள், ஸ்டோனுக்கெலாம் வந்து நீங்கள் சீனி பாசி கொடுக்கும்போது நல்லா அந்த ஷார்ப் எட்ஜெலாம் நம்மளுக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் சீனி பாசி வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒட்டி ஒட்டி கொடுக்குறதுனால ஒரு பீடுக்கும் நம்ம தனியாக சீனி பாசி கொடுக்குற மாதிரி இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டோனுக்கு மட்டும் நான் ஃபுல்லாக வந்து சுற்றியும் அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கும் பீட் ஒர்க்கு. இப்போ அடுத்தது வந்து சைடில் போடுறோம் இல்லையா, அது வந்து நம்ம பாதி மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி வந்து ஏற்கனவே ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோடையே நம்ம விட்டுறணும். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக கேப் இல்லாத கொடுத்து முடிச்சாச்சு. அதை சுற்றி வந்து செயினில் அவுட்லைன் போட்டிருக்கேன். நம்ம செயினில் அவுட்லைன் போடும் போது நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா எடுப்பாக தெரியும். அதே கலர் இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியாது பார்டரில். பாருங்கள், நம்ம ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சீனி பாசி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் பாருங்கள் ஒரு 4 லீஃப் போட்டிருக்கேன். அந்த இடத்துல கோடு மாதிரி சின்னதாக தான் டிசைன் இருந்தது, அந்த இடத்துல வந்து அதை மறைக்கிற மாதிரி நான் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பார்டரில் ஃபுல்லாக வந்து இன்னொன்று ஃப்ளவருக்கும் டிசைன் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்கள், அந்த லைனில் வந்து பார்டர் லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சீனி பாசி, அப்புறம் நம்பர் 4 சைஸ் பீடு ஒரு லைனு, அடுத்தது சீனி பாசி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே வந்து புட்டா டிசைன் நம்ம போட போகிறோம். அது வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், புட்டா டிசைன் மார்க் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க எப்பயும் ஒரு ஸ்லீவ் டிசைன் போடும்போது அப்படின்னு. இப்போ இந்த சென்ட்ரு வந்து நம்ம பார்த்து அந்த சென்டரில் இருந்து தான் நம்ம புட்டா டிசைன் வந்து மார்க் பண்ணணும். அந்த சென்டருக்கு நேராக பாருங்கள் ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கேப்பில் நீங்கள் வந்து இதை ஸ்கேல் வச்சும் அளவெடுத்தும் போடலாம். நான் வந்து இப்படி 3 டாட் வந்து குறிச்சிருக்கேன். இப்போ இந்த 2 டாட்டுக்கு நடுவில் வந்து இந்த கேப், இந்த மேலேருந்து கீழே நம்ம கேப் இருக்கு இல்லையா, அதே அளவில் வந்து அதே டிஸ்டன்ஸில் இன்னொன்று டாட் வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம கீழே ஒரு டாட் குறித்தோம் இல்லையா, அந்த டாட்டுக்கு நேராக இருக்கணும். நம்ம அடுத்தது பக்கத்தில் குறிக்கிற டாட்டு இந்த டாட்டுக்கு நேராக வந்து நம்ம இருக்கணும், இந்த டாட்டுக்கு நேராகவும் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது மேலே குறிச்சிருக்க டாட்டுக்கு நேராக வந்து நம்ம குறிச்சிக்கணும். இந்த மாதிரி குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடுவில் வந்து ஒரு டாட் வச்சுக்குவோம். இந்த மாதிரி குறிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆஃப் சைடு நம்ம வந்து குறிச்சிட்டோம். அதே மாதிரி தான் இன்னொன்று ஆஃபும் நம்ம குறிக்கணும். பாருங்கள், இந்த கீழே இருக்கிற டாட்டுக்கு நேராக வந்து நம்ம குறிச்சிக்கிறோம்.
அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த சைடு ஆஃப் குறிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் கீழேருந்து ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் இந்த டாட்டுக்கு நேராக ஒரு டாட்டு, அப்புறம் மேலே அது மாதிரி 3 டாட் குறிச்சிட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம குறிச்சிக்கணும். இப்படி குறிக்கும் போது நம்மளுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த புட்டா டிசைன் எல்லாம் வந்து ஒரே டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து ஸ்டோன் இருக்குது, அதை வந்து இந்த புட்டா டிசைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி நான் சீனி பாசி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் வர இடத்துலலாம் நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் ஒட்ட தேவையில்ல. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டிச் வர இடத்துல ஸ்டோன் வந்து எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஸ்டோன் ஒட்டிட்டு நல்லா காஞ்ச வட்டி அதுக்கப்புறம் சுற்றியும் சீனி பசியில் அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த ஸ்டோனு வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்லேயே கரெக்டாக நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும். அடுத்தது இந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம சீனி பாசி கொடுத்துருக்கலையா, அது மேலே 6 mm ஹாஃப் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஒரு பீடும் அடுத்தது சீனி பாசி ஒரு பீடும் வந்து கொடுத்து எண்ணாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த ஸ்லீவே வந்து உங்களுக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னா நம்ம புட்டா டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து லைன் போட்டு நீங்கள் சீனி பாசி அந்த லைன்லாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து இன்னமும் பார்க்க வந்து கிராண்டாக இருக்கும். இப்படி போடும்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கணும் நம்ம லைன் போடும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்லீவ் டிசைனில் வந்து ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நான் ஆன்லைன் கிளாஸை ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.